கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர்களே, இன்றைய தினத்திலே தேவ ஆராதனையை குறித்து அநேகர் இப்படி சொல்லுகிறார்கள். துதி, கனம், மகிமை, நன்றி செலுத்துவதே ஆராதனையாம். அப்படி என்றால் மோசே எகிப்திலிருந்து புறப்படும் முன் பார்வோனிடத்தில் சொல்லுகிறார், எங்கள் தேவனை ஆராதனை செய்யும் முறைமைகளை எங்கள் தேவன் போகிற வழியிலே தானே எங்களுக்கு சொல்லுவார் என்று. அதன்படி 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு வந்த பின்பே தேவனை ஆராதனை செய்யும் ஏற்பாடுகளை மோசே செய்கிறார். ஆனால் செங்கடலை கடந்து வந்த பின்பே துதி, கனம், மகிமை, நன்றி செலுத்தி பாடல்களை பாடினார்களே, அது ஆராதனையா? அப்படி என்றால் ஆராதனை என்றால் என்ன? மோசேயின் ஆகமங்களை சென்று பாருங்கள். அது எபிரேயர் புத்தகத்திலே தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறதே. அதன்படி உங்களுடைய பிரதான ஆசாரியர் யார் என்று கண்டுகொள்ளுங்கள். பிரதான ஆசாரியர் இல்லாது இஸ்ரவேலின் தேவனை ஆராதனை செய்ய இயலாதே. இயேசுவின் நாமத்தில் வெளிச்சம் உண்டாகி பிரதான ஆசாரியரை நாம் கண்டடைவோம். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன்.